ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 12th மேத்ஸ் சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.3ல ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இஃப் z1 ஈக்குவல் டு வேல்யூ z2 z3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு சால்வ் பண்ணலாம். அது வந்து LHS எடுத்துகிட்டு z1 ப்ளஸ் z2 க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து z3ஆல் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. z1 வேல்யூ 1 மைனஸ் 3i minus 4i plus 5 equal to 1 ரெண்டுமே சேம் சைடாக இருக்கிறதுனால மைனஸ் 7i plus 5 5 plus 1 6 ஆகிடும் மைனஸ் 7i. இப்போ இதே மாதிரி RHS சால்வ் பண்ணலாம். RHS equal to z1 plus bracket z2 plus z3 equal to z1 value 1 minus 3i plus z2க்கு minus 4i plus 5. இப்போ இது ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் டேரெக்டாக பண்ணிடலாம். ஸோ வந்து 5 plus 1 6 ஆகிடும், 4 plus 3 7 minus 7i. ஸோ LHS equal to RHS. ஸோ ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான். இல்லை செகண்ட் சம் பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி LHS போடலாம். z1 z2 மல்டிப்ளை பண்ணி அப்புறம் z3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு z1 வேல்யூ 1 மைனஸ் 3i அண்ட் z2 வேல்யூ மைனஸ் 4i ப்ளஸ் z3 வேல்யூ 5. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4i அப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 4i மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 3s are 12 i ஸ்கொயர் பண்ணோம்னாலும் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் 5. இப்போது இந்த 5 உள்ளார மல்டிப்ளை பண்ணோம்னா 12 5s are 60 மைனஸ் 4 5s are 20i. இப்போ அதே மாதிரி RHS z1 ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு z2ஐயும் z3ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா அது z1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ z1 வேல்யூ 1 மைனஸ் 3i z2ஓட வேல்யூ மைனஸ் 4i அண்ட் z3ஓட வேல்யூ 5. ஸோ 1 மைனஸ் 3i அப்படியே இருக்கும். 4ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 20i. ஸோ இது அப்படியே உள்ளார மல்டிப்ளை பண்ணோம்னா ஈக்குவல் டு 1 into i are minus 20i. இப்போ நான் கொஞ்சம் மேலே கரெக்ஷன் பண்ணலாம், அதனால் அது இங்கே பண்ணிக்கலாம். ஸோ 4 5s are 20i. இங்கே பண்ணோம்னா மைனஸ் 20i மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 20s are 16 வந்துடும். ஸோ ரியல் நம்பர் அப்புறம் இமேஜின் நம்பர் எழுதினோம்னா 60 மைனஸ் 20i. ஆல் தான் இந்த சம். ஸோ LHS equal to RHSன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதுலேயே செகண்ட் சம் பார்த்துக்கலாம். இதுக்கும் இதேமாரி ஒரு z1 z2 z3ன்னு 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அதேமாதிரி LHS அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ LHS equal to z1 of z2 plus z3 equal to z1 value 3 and z2 வந்து minus 7i plus 5 plus 4i equal to 3. 5 அப்படியே இருக்கும். 7 வந்து 4ஆல் மைனஸ் பண்ணிட்டோம்னா 3ன்னு வந்துடும். ஸோ மைனஸ் 3i. இப்போ 3 உள்ளான மல்டிப்ளை பண்ணோம்னா 3 5s are 15 மைனஸ் 3 3s are 9i. இப்போ RHS ப்ரூவ் பண்ணலாம். RHS ஈக்குவல் டு z1ஐயும் z2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் அதேமாதிரி z1ஐயும் z3ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணணும். எப்படி போடலான்னு பார்க்கலாம். z1 வேல்யூ 3 இன்ட்டு z2ஓட வேல்யூ மைனஸ் 7i ப்ளஸ்ஸு z1ஓட வேல்யூ அகெயின் 3 அண்ட் z3ஓட வேல்யூ 5 ப்ளஸ்ஸு 4i. ஸோ இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 21i ப்ளஸ்ஸு இது 3 வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணோம்னா 3 5s are 15
ப்ளஸ்ஸு 4 3s are 12 I. ஸோ 15 21ல் 12 போயிடுச்சுன்னா 9. ஸோ -9. இது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணிடுச்சு. இப்போ இதுலேயே செகண்ட் சம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா Z1 Z2 ஆட் பண்ணி அப்புறம் Z3 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்ஹெச்எஸ்ன்னு எழுதிட்டு கொடுத்துருக்க வேல்யூவை எழுதிக்கலாம். ஆஃப் Z3 ஈக்குவல் டு Z1ஓட வேல்யூ வந்து 3 - 7i அண்ட் Z3ஓட வேல்யூ 5 + 4i ஈக்குவல் டு 3 5s are 15. ஸோ அதே மாதிரி 7 4s are 28. ஏன்னா ரியல் நம்பர் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐ போட்டு இமேஜினரி நம்பர் பண்ணிக்கிட்டோம்னா 3 7 5s are 35 அண்ட் 4 3s are 12 இமேஜினரி நம்பர். இப்போ ரியல் நம்பர் ஆட் பண்ணோம்னா ரியல் நம்பர் ஆட் பண்ணி வர வேல்யூ வந்து 43. 35ல் 12 போயிடுச்சுன்னா 23i. அடுத்தது அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணணும். RHS equal to கொடுத்துருக்க வேல்யூ Z1 and Z3 plus Z2 into Z3 equal to Z1ஓட வேல்யூ வந்து 3 and Z3ஓட வேல்யூ 5 - 4i plus Z2ஓட வேல்யூ -7i into Z3ஓட வேல்யூ 5 - 4i. ஸோ இது அப்படியே உள்ளார மல்டிப்ளை பண்ணலாம். 3 5s are 15, 3 4s are 12i. இங்கே வந்து ப்ளஸ் தான் வேல்யூ தான் வரும். ஸோ +12 தான் வரும். அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப 7 5s are 35 - 35i. 4 7s are 28 -+i 28ன்னு வந்துடும். இப்போது 15ஐயும் 28ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணோம்னா 43. இதை மைனஸ் பண்ணோம்னா -23iன்னு வந்துடும். ஸோ LHS ஈக்குவல் டு RHS. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.